ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். 10 நிமிஷத்தில் வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சாஃப்டான இந்த பாசிப்பருப்பு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க. நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்லேயே மற்ற எல்லா அளவுகளையும் அளந்துக்கோங்க. பாசிப்பருப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. பாசிப்பருப்போட கலர் மாறணும், நல்லா மணம் வரணுங்க. அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 6 நிமிஷம் கிட்ட நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துட்டேங்க. கலர் இந்தளவுக்கு நமக்கு நல்லா மாறி இருக்கணுங்க. நல்லா வறுப்பட்டுருச்சு பருப்பு. இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாங்க. பாசிப்பருப்பு வறுத்த அதே கடாயிலேயே 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேங்க. தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம தேங்காயை வறுத்து செய்யும்போது 4-5 நாளுக்கு கூட நம்ம வெளியில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க, கெட்டு போகாது. அதுக்காக தான் தேங்காயை நல்லா இந்த அளவுக்கு வறுக்கிறது. இப்போ பாருங்கள், தேங்காயில் இருக்க ஈரப்பதையெல்லாம் நல்லா போயிடுச்சு. தேங்காய் துருவலை பிளேட்டில் கொட்டி மாற்றி வச்சுக்கலாங்க. பாசிப்பருப்பு ஆறிடுச்சுங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க தேவையில்லைங்க. இப்போ நம்ம தேங்காய் வறுத்த அதே கடாயில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. 1 கப் நாட்டு சர்க்கரை அளவுக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டான மெஷர்மெண்ட்டுங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நாட்டு சர்க்கரை கொஞ்சம் நல்லா கரைஞ்சி கொதி வரும்போது நம்ம வறுத்து வச்ச தேங்காயை சேர்த்துக்கலாங்க. தேங்காயை சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதி வரட்டுங்க. கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பாசிப்பருப்பையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, கட்டி தட்டாது. இது நம்மளுக்கு பார்க்குறக்கு ரவை பதத்தில் இருக்குங்க. ஒரு 2-3 நிமிஷம் கிட்ட நல்லா கேப் விட்டு நம்ம கிளறி விட்டுட்டே இருந்தோன்னா பாசிப்பருப்பு நல்லா சாஃப்டாயிருங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நம்ம வெள்ளை தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துட்டு நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கொஞ்சம் நமக்கு பாசிப்பருப்பு வெந்து வந்துருச்சு. சீக்கிரம் நமக்கு பாசிப்பருப்பு வெந்துருங்க, ஏன்னா நம்ம நல்லா வறுத்து பொடி பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு 2 நிமிஷம் கிட்ட மட்டும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. இந்த ஸ்டேஜில் நெய் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க. கண்டினியூஸாக நம்ம கிளறி விட்டுட்டே இருக்காமல் ஒரு 3 நிமிஷம் கேப் விட்டு நம்ம கிளறி விட்டுட்டால் போதுங்க. பாசிப்பருப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இனி இதை ஒரு பவுலில் கொட்டி நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் வெதுப்பான சூடு இருக்கும்போதே நான் நல்லா உருண்டை பிடிச்சிக்கிறேங்க. நீங்கள் நல்லா ஆறி கூட உருண்டை பிடிச்சிக்கலாம். நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட நமக்கு கையில் ஒட்டவே இல்லை. ரொம்ப ஹெல்த்தியான பாசிப்பருப்பு உருண்டை ரெடி பண்ணியாச்சுங்க. 10 நிமிஷமே ரொம்ப அதிகங்க. நம்ம ஈவினிங் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கும் கொடுத்து விடலாங்க. டெய்லியும் நம்மளும் ஒவ்வொரு உருண்டை சாப்பிட்டுட்டு வந்தால் ரொம்பவே நல்லதுங்க. கண்டிப்பாக நீங்களும் நான் செஞ்ச இதே அளவுகள் படி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் இந்த ரெசிபி வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.